ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. திரு கோலால ஸ்ரீனிவாஸ், டு ஷேர் திஸ் வியூஸ். ஏன்னா நம்ம வந்து வங்கதேசத்தில் பார்த்தோம், அது அந்த நாட்டுக்கு தலைமைக்கு எதிராக ஆரம்பித்து நமக்கு எதிராக திரும்பியதை பார்த்தோம். அதில் சர்வதேச சக்திகள் தலையிட்டு ஆடி ஆட்டத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்தியா கவனமாக இருக்க வேண்டுமா? இதில் இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கான கூறுகள் இருக்கா? இதை தாண்டிய கேள்வி, இப்போ நம்ம இந்த சமீபத்தில் நம்ம தெற்காசியாவில் நடந்த கிளர்ச்சியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களை பார்த்தோம். ஒரு மாபோக்ரசி ஆட்சிகளை மாற்றிட முடியும் அப்படின்னு, இங்கெல்லாம் குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரியும். பட் என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை அது ஏற்படுத்துது இந்த பிராந்தியத்தில்? நீங்க இப்ப சொல்றப்போ பங்களாதேஷ்ல ஏற்பட்ட மாற்றத்தை சொன்னீங்க. அதே போல இங்க ஒரு மிக பெரும் போராட்டம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பங்களாதேஷுக்கும் இதுக்கும் அடிப்படையில ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒண்ணு இருக்கு, மாற்றம். அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல அந்த போராட்டத்தின் மூலமாக தூக்கி எறியப்பட்டது ஷேக் ஹசீனா. அவங்க வந்து இங்க அசைலம், இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் அங்க இல்லாமல் போனது இந்திய ஆதரவு அரசு, இந்திய ஆதரவு பிரதமர் அங்க இல்லாமல் போனார். ஆனா இங்க நேபாளில் இருக்கக்கூடிய சர்மா ஒலி இந்திய எதிரியாக தன்னை காட்டிக் கொண்டது, இந்தியாவுக்கு எதிராக தன்னை ரொம்ப வெளிப்படையாக காட்டிக் கொண்டது. இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணி இருக்கிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு நன்மை தரக்கூடிய செய்தி, இது இந்தியாவுக்கு லாபமான செய்தி. அதனால இந்த ரெண்டு வெவ்வேறு மாற்றா யார் வரா, யார் கை ஓங்குது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும்ல. அவங்களை யார் ஆபரேட் பண்ண போறா? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சண்டா உள்பட, சர்மா ஒலி உள்பட பல பிரதமர்கள் அதை பார்த்திருக்கு. ஆனா அந்த பிரதமர்கள் ரொம்ப வெளிப்படையாக இந்தியாவை எதிர்த்து ரொம்ப நோக்கம் போல ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சாளர் போல பேசிக்கொண்டு, கூட ராமர் உங்களுக்கு கிடையாது எங்களுக்கு சொந்தம்னு எல்லாத்திலயும் சீனிட்டு. ராமர் மட்டும் இல்லைங்க, ஒரு இடத்துல அவர் பேசுறப்போ சர்மா ஒலி போனதுல பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொன்னார்னா, சீன வைரஸை காட்டிலும் இத்தாலி வைரஸை காட்டிலும் இந்திய வைரஸ் ரொம்ப ஆபத்தானது, கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப பெரிய அளவுல சர்ச்சை உருவாச்சு. அதே போல அவர் இதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவருடைய நில சீர்திருத்த அமைச்சராக பத்மகுமாரி ஆரியாள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அப்போ நேபாளுடைய புதிய வரைபடம் மேப் ஒண்ணு வெளியிட்டாங்க. அந்த வரைபடத்துல இந்தியாவுக்கு சொந்தமான காலாபாணி, லிபு சராய், இந்த பகுதிகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருந்து அதுக்கு நம்ம இந்திய அரசு கண்டனம் தெரிவித்தது. நம்முடைய பகுதி அவங்க பகுதின்னு காட்டினாங்க. இப்ப பிரச்சண்டா காலத்துல கூட அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் போனது கிடையாது. இவர் ரொம்ப ஓவரா போனவர். அதோட இந்த போராட்டத்தை தனியாக துண்டு துணுக்காக ஒரு தனித்த போராட்டமா மட்டுமே நான் பார்க்க விரும்பல. இதே ஆண்டு மே 31 இதுக்கு சமமான மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம், இலக்கு, கோரிக்கை, கோஷம் இதெல்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னா, திரும்ப மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும், திரும்ப நேபாளத்தை ஹிந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கறத பகிரங்கமா கோரிக்கை விடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்திலிருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு மிகப்பெரிய போராட்டம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இதுக்கு பின்னால இந்தியா கூட இருக்கலாம். சோ இந்த மோனர்கி இருந்த காலத்துல இந்திய நேபாள உறவு அப்படிங்கிறது அண்ணனும் தம்பியும் போல இருந்தது. அதுக்கு பிறகு புது கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு காரணம் என்னன்னா, அதுல பாண்டேஜுக்கு அடிப்படையா இருந்தது நம்முடைய கல்ச்சர், பேசிக்கலி ரிலிஜன். அன்னைக்கு அது ஹிந்து கிங்டமாவும் இருந்தது. ஆனா 10 ஆண்டுகள்ல மாவோயிஸ்ட் எழுச்சி ஏற்பட்டு அங்க மாவோயிஸ்டுகள் அந்த ஆட்சியை கைப்பற்றினாங்கன்னா, அந்த மாவோயிஸ்டுகளை ட்ரெயின் பண்ணி முழுக்க அந்த லெவலுக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட்டா சைனா. சோ ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் ஆரம்பமாயிடுதுல்ல. இன்னைக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு நேபாளத்துல மே 31 ஒரு ஐடியாலஜிக்கலா மிகப்பெரிய இன்னைக்கு இதை முன்னெடுத்திருப்பது ஜென்சி தலைமுறை, ஒரு இளைய தலைமுறை. அவங்க மோனர்கிய திருமணம் அப்படின்னு அவங்களால அதை வலியுறுத்த முடியுமா? அப்படியே ஒரு நகர்வு செஞ்சாலும் கூட அது பிக்கப் ஆகுமா அந்த மொமெண்டம்? கரெக்ட். இதுதான் நீங்க எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிற விஷயம். ஏதோ இளைஞர்கள்னாலே ஒரு ரிலீஜனை தாண்டித்தான் சிந்திப்பாங்க, ரிலீஜியஸ் சிந்தனை இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்குள்ள நாமே உருவாக்கிக்கிறோம்.
இன்னைக்கு கோயிலுக்கு வர்ற கூட்டத்தை பாருங்க, பெரும்பாலும் இளைஞர்கள் தான். இல்ல அதாவது ஒரு ஹிந்து நாடுங்கிற அந்த நாமன்கிளேச்சர் விடுங்க, ஒரு இளைய தலைமுறை வந்து மானர்க்கியை திருப்பியும் கொண்டு வர நினைக்குமா? இன்னைக்கு பிரிட்டன்ல வாக்கெடுப்பு நடத்தினாலே கூட வேண்டான்னு கருதுவது, பிரிட்டன்லயே கான்ஸ்டிடியூஷன் மொனார்கி வேண்டான்னு கருதுறது இளைய தலைமுறை தான். இல்ல இருக்கட்டும், நான் இப்ப கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிள் இருக்கு ஆன்சர். நீங்க மீடியாலேயே இருக்கீங்க. மே 31 நடந்த அந்த கம்ப்ளீட் போராட்டத்தை வீடியோ கிளிப்பிங்ஸை நீங்க தயவு செய்து விட்னஸ் பண்ணுங்க, பாருங்க. அது யாரு, கிழவர்கள் போகிறார்களா இளைஞர்கள் போகிறார்களா, நீங்க அசஸ் பண்ணுங்க, நீங்க பார்த்து அசஸ் பண்ணுங்க. முழுக்க முழுக்க இளைஞர்களால முன்னெடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல ஒரு நேபாள இளைஞரோடு பேசும்போது, அவர் ரொம்ப ஒரு பிரபலமான நேபாள இளைஞர், அவர் நீங்க சொன்ன இந்த போராட்டத்தை ஸ்லாயித்து சொன்னாங்கிறதையும் நான் சேர்த்து பதிவு செய்றேன். அதான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஆட்சியை காட்டில இப்ப இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமானது, இன்னும் எங்களை பாதாளத்துக்கு தள்ளி விட்டதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதுக்கு பின்னாடி these protests could be in Indian interest also அப்படிங்கிறது உங்க கணிப்பு. இது வந்து இந்திய நலனை வந்து எதிரான ஒரு போராட்டமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இது கடைசியில இந்தியாவுக்கு ஆதரவாக கூட ஒரு தீர்வை கொண்டு வரலாம். இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கலாம், இந்த தருணத்தை இந்தியா சிறப்பான முறையில பயன்படுத்திக்கணுங்கிறதா என்னுடைய விஷயம். பட் ஒரு மாப்னு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி வேணா போறதை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஆட்சியை அகற்றுவதுங்கிறது எளிது, போராட்டங்கள் பல செஞ்சிருக்கிறாங்க. பட் ஆனா அதுக்கு மாற்றா என்ன வருதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் போன வரைக்கும் இப்ப நன்மை தானே, பத்மாவளி போனது இந்தியாவுக்கு நன்மையா இல்லையா, இதுதான் எங்க. ஓகே, திரு ராதாகிருஷ்ணன் ப்ளீஸ் வையன், அவரும் நம்மோட இணைப்புல இருக்கிறார். உங்களுடைய இன்சைட்ஸ் என்ன? இது வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஆன்டகனிஸ்டிக் அரசாங்கமா தான் இந்தியாவுக்கு வெளிப்படுது. நம்ம ஷுட் வி பி ரியலி கன்சர்ன்? இல்ல, என்னை பொறுத்தளவு வந்து அங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அங்க மக்கள் விரும்புகிறார்கள். பாரிங் அப்கோர்ஸ் நேபாளி காங்கிரஸ் தவிர அந்த கோலிஷன்ல அந்த கோலிஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த மாவோயிஸ்ட் வந்து கோலாலம் குறிப்பிட்டது உண்மைதான். இப்ப இருக்கின்ற பிரதமர் வந்து பிரதமர் வந்து நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருந்தார். அதனால வந்து அந்த சந்திப்பே நிகழவில்லை. அதாவது யூசுவலா வந்து எல்லா நேபாளி பிரதமர்களும் முதல் விசிட்டாக இந்தியாவுக்கு வருவார்கள். எப்படி மாலத்தீவினுடைய அதிபர் கூட இங்க வர வேண்டியதா இருந்ததோ, அவர் இங்க வராமல் வந்து டர்க்கிக்கு போய்விட்டார். இவர் வந்து சீனாவுக்கு போய்விட்டார். நேபாளினுடைய பிரதமர் வந்து சீனாவுக்கு போய்விட்டார். ஏனென்றால் அந்த டைம்ல வந்து நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தது. அதாவது நாங்க இங்க கூப்பிட்டோங்கிறது, அங்க வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதுல அந்த மரபை கடைபிடிச்சது ஸ்ரீலங்காவுடைய அனுரகுமார திசாநாயக்கா தான். அவர் இங்கதான் முதல்ல வந்தார். ஐரனிக்கலி பெரிய பெரிய ஐரணி அது. அவர் வந்து சீனாவுடைய பாக்கெட்ல இருக்கிறாருன்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் வந்து அவர் கொஞ்சம் ரியல் பாலிடிக்ஸ் வராததெல்லாம் கவனிக்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.